வணக்கம் நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, என்றைக்கும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நகர்வள பகுதியில் உங்களை அழைத்து செல்லுகிறேன். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் லவுடேல் காந்தி நகர் பகுதியிலே கட்டிட தொழிலாளர்கள் 6 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் இன்னும் காயமற்ற மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற தகவலை கிடைத்து நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் பண்பின் இலக்கண பாபு முபாரக் அவர்கள் அறிவித்த அறிவிப்பை கேட்டு தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களை நீலகிரி மாவட்டத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இதன்படி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வே. கணேஷ் நீலகிரி மாவட்டம் உதகை மருத்துவமனையில் காயமுற்றவர்களை நேரடியாக சென்று பார்த்து கனிவோடு பணிவோடு அன்போடு ஆதரவோடு அவர்களை தொட்டு காயங்கள் எங்கு இருக்கிறது, காயம் பெரிதாக இருக்கிறதா, வழி இருக்கிறதா என்று ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்லாமல் உனக்கு தகப்பனார் இருக்கிறார்களா, தாய் இருக்கிறார்களா என்று குடும்ப நலன்களை எல்லாம் விசாரித்து சொந்த வீடு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டு இல்லை என்று சொன்னவர்களுக்கு அவர் மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா அவரிடத்திலே இவர்களுக்கு விரைவில் வீட்டுமனை கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று அனைவர் முன்பாகவும் கேட்டுக்கொண்டார் என்பது நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். கனிவோடும் பண்போடும் அன்போடும் இவர் நோயுற்றிருக்கின்றவர்களை காயமுற்றிருக்கின்றவர்களை பார்த்து ஆறுதல் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் கட்டுமான வாரியத்தின் சார்பிலே 5 லட்சம் ரூபாய் உடனடியாக 6 நபர்களுக்கு வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்தார்கள். கட்டுமான தொழிலாளர்கள் இழந்து விட்டால் அவர்களுக்கு கட்டுமான தொழிலிலே இருந்து பணம் கிடைப்பதற்கு 11 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் என்று நடக்கும். ஆனால் இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் நல் இதயம் படைத்த தொழிலாளர்கள் மீது கருணை வைத்திருக்கின்ற தளபதியார் அவர்கள் 30 மணி நேரத்தில் 5 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு கிடைப்பதற்காக என்னை அனுப்பி இந்த பணத்தை தந்தனுப்பியிருக்கிறார் காசோலையாக என்று அவர்களை அழைத்து அவர் கரங்களிலே கொடுத்து அவர்களையும் நலம் விசாரித்தார்கள் என்று தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி செய்தியாளரிடமும் இது பற்றி அவர் விரிவாக தெளிவாக பேசினார் என்றும் உடன் நீலகிரி மாவட்ட செயலாளர் மலை அரசியின் மைந்தன் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளரும் நகரமன்றத்துடைய துணைத் தலைவருமான ரவிக்குமார் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய உதகை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள், உதகை நகரமன்றத்துடைய பெரும் தலைவி வனேஸ்வரி அவர்கள், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் நாசர் அலி, சதக்கத்துல்லா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் அரசு அதிகாரிகள் என பெரும் திரளாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் என்றும் நமது செய்தியாளர் ஜாம்புவான் ஜெரால்ட் அவர்கள் உதகையில் இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். உதவி செய்ய செல் நம்பர் கொடுத்துட்டு போறேன்.
எந்த உதவினாலும் கேளுங்க செஞ்சு கொடுங்க. சரியா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பியிருக்காரு. சரியா? உங்களை பார்க்க சொல்லி. சரி, முடியலன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஐ கேன் டூ இட். சரியா? சரி, முடியலன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஐ கேன் டூ இட். சரியா? எங்கம்மா அடிபட்டிருக்கு? படு உள்ளியா? வீக்கா இருக்கா? சரி, தைரியமா இருங்க. அண்ணன் வந்திருக்கேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பியிருக்காங்க உங்களை பார்க்க சொல்லி. கவலைப்படாங்க, எல்லா உதவியும் காயப்பட்டதுக்கும் உதவி பண்ணுவாங்க. உங்க வீடு சொந்த வீடு இருக்கா? என்ன எவ்வளவு பெரிய வீடு? சதீஷ் உங்க வீடு எங்க இருக்கு? பெரிய வீடா? வாடகை வீடா? வீடே சுத்தமா கிடையாதா? அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சாஞ்சிக்க. அப்பாவும் கூட ஒன்றும் இல்லை. வீடு அப்பாவும் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மாவா? வீடு சொந்த வீடு கிடையாது. உங்களுக்கு ஏதோ இலவச வீட்டு ஒரு இலவச வீட்டு பணம் உங்களுக்கு மழை கொடுக்குறது ஏற்பாடு பண்ண சொல்கிறோம். வாங்கி கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க. எல்லா ஹெல்ப் பண்ணுறோம். சாப்பாடுலாம் வீட்டில் அரிசி பருப்புலாம் இருக்கா? இவங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு அரிசி உப்புமாலாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து போய் பார்த்து ப்ராப்பரா பண்ணணும். சரிங்க சார். அப்படியே நில்லுங்க சார். சர்வீஸ் போதும். முதலமைச்சர் வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. செக்கு காட்டி கொடுத்து மாற்றி சார் இங்க பார்க்கல சார். நீங்க பாட்டியும் பொண்ணு. நீங்க பாட்டியா பொண்ணு? 2 பேரும் பொண்ணு. அம்மா தான். அந்த பொண்ணு வந்து முழுக்கும் அரசு உதவி செய்யணும். முதலமைச்சர் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாம் பண்றோம். கலெக்டர் சொல்லி உங்களுக்கு தொடர்பு போனாங்க. சரியா? ஆட்சி மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று நான் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இதுபோன்ற கட்டுமான வாரியத்திலே விபத்திலே உயிரிழந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய தொகைகள், இந்த பணம் கொடுக்க வேண்டியது 11 ஆண்டு காலம், 8 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம், 6 ஆண்டு காலம் கழித்து கூட வழங்கப்படாமல் மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டு வழங்கியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதே போன்று கரூரில் ஒரு விபத்து நடைபெற்றது. மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டுதான் அதுவும் இது போன்றுதான் 48 மணி நேரத்தில் அந்த தொகையை அந்த குடும்பத்திற்கு வழங்கி இருக்கிறோம். இன்றைக்கு உயிரிழந்திருந்து 30 மணி நேரத்திற்குள்ளாக இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு தொழிலாளியினுடைய குடும்பம் துயரத்திலே ஆழ்ந்திருக்கின்ற பொழுது அது அவர்களுக்குரிய உதவி விரைவாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். கருணை உள்ளத்தோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினால்தான் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம் என்பதை நான் தெரிவித்தேன். என்னுடைய ஒய்ஃபே அந்த கூலி வேலைக்காக அங்கே போனாங்க சார். அங்கே போனதுலேருந்து அன்னைக்கு வேலை நடந்துட்டு இருந்த டைமில் இன்னும் மண் சரிவு நடந்து அந்த இடத்துலயே உயிர் போயிருச்சு. அந்த உயிர் போனதுக்கப்புறம் அங்கே நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைலாம் பண்ணி எந்த ஒரு ஸ்டெப்பு நடக்கலாது. கடைசியில் ஸ்டாலின் ஐயா எங்களுடைய நிலைமையை பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு உதவி கொஞ்சம் தேவைப்படுது. இதை பண்ணி கொடுக்கணும். இது கிடைச்சது நாங்கள் பெரிய உதவியாக எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்